அவர் புதிய புதிய கட்சின்னா நிறைய புதிய புதிய கட்சின்னா நிறைய கட்சி உருவாகுது இல்ல, லெட்டர் பேட் கட்சி, அந்த கட்சியெல்லாம் வரும்னு சொல்றாரு. அதனால சொல்லியிருப்பாரு. இதுல இருந்து அவருடைய தைரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பராசக்தி திரைப்படம் 1965 நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அன்றைய நிகழ்வுகள் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த இந்தி மும்மொழி போராட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டிலே மாணவ பட்டாளம் கிளர்ந்து எழுந்து நடத்திய ஒரு போராட்டம். அதை போன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டத்தை எந்த மாணவ இயக்கமும் எங்கேயும் நடத்தியதாக கிடையாது. எனவே 67 ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அடிப்படை காரணமே அந்த மாணவ சமுதாயம் நடத்திய போராட்டம் தான். எனவே அதை காங்கிரஸார் இன்றைக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பழைய காங்கிரஸ் அது. இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் புதிய காங்கிரஸ். காங்கிரஸ் திமுக கான்ட்ரோவர்சி கருத்துக்கள் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அது கூட்டணிக்குள்ள ஏதாவது விளைவுகள் ஏற்படுத்தும்? கூட்டணிக்குள்ள விளைவுகள் ஏற்படுத்தாது. அவரவர்கள் தங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. ஆரம்பத்திலேயே நாங்க பொங்கல் வெளியீடு என்று அறிவித்து விட்டோம். அறிவித்து விட்டுத்தான் இந்த படம் நாங்கள் என்று சொன்னால் அந்த பட தயாரிப்பாளர்கள் பொங்கலுக்கு தான் அந்த படத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்திலேயே ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தியா என்று கூட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாலேயே விவாதங்கள்லாம் வந்து விட்டது. எனவே இன்றைக்கு தேர்தலுக்காக காங்கிரஸுக்காக நாங்கள் பராசக்தியை பொங்கலுக்காக கொண்டு வந்திருக்கிறார். அது திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த பட தயாரிப்பாளர் கொண்டு வந்திருக்கார் என்று சொல்வது தவறு. இந்த பொங்கல் பெண்களுக்கு தித்திப்பான பொங்கல் சொல்லி அமைச்சர் ஐபிஎஸ் சார், தித்திப்பான பொங்கல் என்பது 3000 ரூபாய் கையில வாங்கியிருக்காங்க. அதனால மகிழ்ச்சியான பொங்கல், மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த செய்தியாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியாது. என்ன செய்தி என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.